பிரதமர் மோடி அரசியலமைப்பு சட்டத்தை படிக்காததால் அவருக்கு அது வெறுமையாக தெரிகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் விமர்சனம். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு கடுமையாக அதிகரித்துள்ள நிலையில் நாளை முதல் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிப்பு. பெயிண்டிங், வெல்டிங் போன்ற பணிகளுக்கும் தடை விதித்து காற்று தர கண்காணிப்பு மையம் உத்தரவு. அவிநாசி அருகே வீடு கட்ட கடன் வாங்கியவரின் வீட்டு சுவற்றில் அதிர்ச்சி வாசகம். இது கடனில் உள்ள வீடு என்று பெயிண்டால் எழுதி சென்ற பைனான்ஸ் ஊழியர்கள். திண்டிவனம் ரயில் நிலையத்தில் ரயிலில் ஏற முயன்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தண்டவாளத்தின் இடையே சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு. உடனே அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தியதால் கைக்குழந்தை உட்பட 3 உயிர் தப்பினர். விழுப்புரத்தில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட 4 சிலைகள் பறிமுதல். தனியார் விடுதியில் பேரம் பேசி விற்க முயன்ற 12 பேரை கைது செய்து வனத்துறையினர் விசாரணை. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. பெரும்பான்மைக்கு தேவையான 113 இடங்களை பெறப்போவது யார் என மிகுந்த எதிர்பார்ப்பு. திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம் இடையே கண்ணாடி பாலம் கட்டுமான பணிகள் தீவிரம். டிசம்பர் 31ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். சென்னை அடுத்த குன்றத்தூரில் எலி மருந்தால் அடுத்தடுத்து நேர்ந்த துயரம். 2 குழந்தைகள் மூச்சு திணறி உயிரிழந்த நிலையில் பெற்றோரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை. குன்றத்தூரில் வீட்டில் எலி மருந்து காற்றில் பரவி தூங்கிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். எலியை கட்டுப்படுத்த மருந்து வைத்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் மீது போலீசார் வழக்கு பதிவு. ஊழியர் கைது. அரசு மருத்துவமனைகளில் இரவு நேர பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். காவல்துறையினருக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. டெல்லி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் மகேஷ் கின்ச்சி வெற்றி. பாஜக வேட்பாளரை 3 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் மகேஷ் கின்ச்சி. $234 தொகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆய்வை நிறைவு செய்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். விரைவில் முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என அன்பில் மகேஷ் பேட்டி. எதிர்க்கட்சித் தலைவராக உள்ளதால் எடப்பாடி பழனிசாமி எதையாவது பேசி வருகிறார் என அமைச்சர் பொன்முடி விமர்சனம். தமிழக அரசை விமர்சிக்க வேண்டும் என்று அரசின் திட்டங்களுக்கு கருணாநிதி பெயர் வைப்பதை விமர்சிப்பதாக பேட்டி. கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம். மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் தாயார் கிண்டி காவல் நிலையத்தில் புகார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. கேரள அரசு எழுதிய கடிதத்திற்கு மத்திய அமைச்சர் நித்யானந்த ராய் திட்டவட்ட பதில்.